ஐயோ, உள்ள பாம்பு இருக்கும் போலயே, அதத்தான் தொட்டம் போல. அண்ணா அண்ணா, எல்லாம் வாங்கிட்டீங்களா? சரி, எல்லாத்தையும் எடுத்து போய் உள்ள வச்சிருங்க. பரவாயில்ல, சீக்கிரம் வந்துருச்சு. சாந்தி அக்கா, அந்த தட்டை கொண்டு வாங்க. இதோ கொண்டு வரமா. ராணி, இதே இதுலயே வச்சிரவா. இதோ எத்தனை வந்துட்டாங்க. அக்கா, நான் சொன்னதுல எடுத்து வச்சிட்டீங்கல்ல? எல்லாமே எடுத்து வச்சிட்டமா. அதோ இன்னொன்னு எடுத்துன்னு வாங்க. அக்கா, பூவை எடுத்துன்னு வாங்க. சரிம்மா. அக்கா, தாத்தா பாட்டியோட வேஷ்டி சேலை எல்லாம் இருக்கும், அதையும் கொண்டாங்க. அண்ணி, ஏன்னா அதுக்கப்புறம் பண்ணுனா மரண யோகம் ஆரம்பிச்சிருமோளே. அதோட வானத்துல வரப்போற நட்சத்திரமும் துஷ்ட காரியத்தை ஊக்குவிக்கும். நல்ல காரியத்தை தடை பண்ணிடக்கூடாது மோளே. என்ன சொல்றீங்க சாமி? அப்போ இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? மோளே, இது காலம் தாமதிக்கின்ற காரியம் இல்ல. அது தெய்வநாயக ஐயாவுக்கு ஆபத்தாயிரும். அது மாத்திரம் இல்ல மோளே, குறிச்ச நேரத்துக்குள்ள 4 மறைவேதம் தெரிஞ்ச சிவனடியார்கள் 3 வந்து மங்கள வாழ்த்து சொல்லி மாங்கல்யத்தை எடுத்து அவங்க கையாலேயே கொடுக்கணும். இதுல ஒண்ணு கூட தவறக்கூடாது மோளே. ஞாபகம் இருக்குது சாமி. இங்க எல்லாமே ரெடி. சிவனடியார்களை கூட்டின்னு வர தாடிகாரன் போய்கிறான். ஆனா இன்னும் ஆளை காணோம். என்ன, இன்னும் வரலையா மோளே? அந்த மாதிரி ஒரு சிவனடியார பாக்குறதே கஷ்டம்தான். இதுல 3 பேருங்கிறது வலிய கஷ்டம் தானே. எங்கனாயாலும் நீ பூஜையை செய்து தானே ஆகணும். தர்ஷினி, தாடிகாரனுக்கு போன் பண்ணி பாரு.